ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட் எப்படி பிளான் பண்ணலான்னு பார்க்கலாம். நாங்கள் ரீசெண்ட் டேஸாக அந்த தொட்டியை எதுக்காகவும் யூஸ் பண்ணலை. அதனால் இந்த தொட்டி அப்படி இருக்கிறதுனால அடிக்க வெயிலில் தொட்டியில் உள்ள மண்ணெல்லாம் நல்லா ட்ரை ஆச்சு. அதனால் ஒரு கம்பை வச்சு கிளறி விட்டுட்டு இருந்தேன். கிளறும் போது மண் உதிரியாக உள்ளல, அதனால் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டேன். தண்ணி ஊற்றி கிளறும் போது மண் நல்லா லூஸ் ஆகும். நம்ம எப்போவுமே செடியை நட்டு வைக்கும்போது மண் டைட்டாக இருக்கவே கூடாது, நல்லா லூஸாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்டெம்மை பிளான் பண்ணும்போது நல்லா மண் டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நான் செடிக்கு சத்து கிடைக்கிறதுக்காண்டி மாட்டுச்சாணம் எடுத்திருக்கேன். நீங்கள் மாட்டுச்சாணம் எடுக்கும்போது நல்லா பெருசாக இல்லாமல் இதே மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த தொட்டியில் இந்த மண்ணு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொட்டியில் இருக்க மண் கீழே இருந்து மேலே வரைக்கும் லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. அப்படி மண் டைட்டாக இருந்துன்னா தொட்டியில் உள்ள மண்ணையும் இந்த சாணி உரத்தையும் கீழே தட்டி ரெண்டே கையால் மிக்ஸ் பண்ணி தொட்டியை நிரப்பிக்கோங்க. இப்போ இதுலேயும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்டெம்மை வைக்கிறதுக்காண்டி நான் ஆழமாக ஓட்டை போட்டுக்கிறேன். பார்க்கும்போதே தெரியும் மண் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்டெம்மை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சுற்றி 4 காலில் பேலன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்படி செடியை நட்டு ஒரு பில்லரில் கயிறு கட்டி இந்த கயிறில் மணி பிளான்ட்டை சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல சன்லைட்டில் வச்சுக்கோங்க.